ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன ஃபுட்டுன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து குக்கரில் வந்து ரைஸ் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரசம், பியோர் என்னோடய ஓன் ரெசிபி. ஸோ அது வந்து குக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கர்டும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சால்ட் அண்ட் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர். நீங்கள் எப்போ வந்து சிக்கனில் எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் யூ ஹேவ் டு மேரினேட் வித் அ கர்ட். 1 செகண்ட், மழை வர மாதிரி இருக்குது. கர்டை வச்சு நீங்கள் எப்போயுமே வந்து மேரினேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்கும் குக் பண்ணுறப்ப. அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வந்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். திக்காக இருந்தாலும் இட் இஸ் ஓகே அண்ட் பர்ஃபெக்ட். அண்ட் நீங்கள் இந்த ஃப்ளேவரில் பண்ணிங்கன்னா ஹரியாலி சிக்கன் டைப்பில் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பட் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து ஒரே ஒரு ஆனியனை வந்து நல்லா வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லாலாம் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வில் கண்டினியூ வித் வீடியோ. ஓகே, இப்போ இதில் ஒரு டொமேட்டோவையும் உங்கள் ஷேப்க்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து we are going to put it. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதில் உள்ள ரா ஸ்மெல்லாம் போட்டோம், அதாவது பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, வந்துருச்சு. அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். அதனால் டேஸ்ட் மாறுதான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் வித்வுட் வேஸ்டிங் யுவர் டைம் கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே, சரி கைஸ், இருந்த அவசரத்தில் நான் ரெசிபி காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு சில்லி பவுடர் போட்டுட்டு, ஹோம்லேயே வீட்டில் எங்கள் அம்மா அரைச்ச சில்லி பவுடர் தான், அதை போட்டுட்டு சிக்கனை போட்டு அதாவது நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு கர்டு வந்து உங்களுக்கு வந்துருக்கும்ல. ஸோ அந்த கொஞ்சோண்டு கர்டு மட்டும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். அது கூட ரசத்தை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வாஸ் ஸோ குட். ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக செம்ம ஜூஸியாக இருக்கும். Do try it and do comment out. Bye.